பதவி, அதிகாரம், அத்துமீறல் இதற்கான மிக சிறந்த உதாரணத்தை இந்த வீடியோல பார்க்கலாம். 140 கோடி பேர் இருக்கிறீங்க. அத்தனை பேரும் கேட்டுக்குள்ளவா உள்ளவா எல்லாருடைய கணக்கும் ஓப்பனா இருக்கணும். ஏதாவது உள்ளுக்குள்ள மறைச்சு உள்ளடி வேலை பார்த்தீங்க, ஏஜென்சிஸ் வாட்ச் பண்ணிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் மேல பிக் பிரதர் இஸ் வாட்சிங் யூ. ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. எல்லா கணக்கும் ஓப்பனா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சொல்ற அதே நேரத்துல ஒரு கட்சி யார்கிட்ட இருந்து வேணா எப்ப வேணா எவ்வளோ வேணா பணத்தை வாங்கலாம். யாரும் கேள்வி கேட்க முடியாது. அதை ஓப்பனா வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது சீக்ரெட் அப்படின்னு சொல்ல முடியுது. அப்படின்னா காரணம் என்ன? அதிகாரம் தான். என்னையா இது லாஜிக்கு? பகல் கொள்ளையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்டே சட்டம் பேசுவியா நீ? சட்டம் போட்டு சட்டப்படி அதை வாங்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வாங்குன்னு வாங்குறாங்க. அந்த சுச்சுவேஷன்ல நின்று பார்த்தா இது டெட் எண்டு. இதோட ரகசியம் எல்லாம் வெளியே வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. வரணும்னா ஒரே ஒரு வழி இருக்கு. அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தர் வெளியே ஓடி வந்து, ஐயா சாமி மக்களே எல்லாரும் பாருங்க, இந்த மாதிரி இவங்க கொள்ளடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாராவது அப்ரூவர் ஆகணும். அப்படி ஒருத்தர் ஆனாலும் இவங்க சும்மா விட்டுருவாங்களா? இவன் துரோகி, தேச துரோகி அப்படின்னு சொல்லிட்டு முத்திரை குத்தி தூக்கி குமுறுன்னு குமுறி ஆள் அட்ரஸ் இல்லாம பண்ணிடுவாங்க. வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா பைத்தியக்காரங்க கண்ணா பின்னான்னு ஆதாரம் இல்லாம ஓலரேட் இருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ப முடியாதுங்க, அதெல்லாம் வைத்தறிச்சல்ல சொல்றதுங்க அப்படின்னு சொல்லிட்டு போற போக்குல அடிச்சு விட்டு கிளம்பிட்டே இருப்பாங்க. அப்ப அவ்வளவுதானா? வேற வழியே கிடையாதா அப்படின்னா இருக்கு. இன்னொரு வழி இருக்கு. இப்ப எதிர்கட்சியா இருக்கிறவங்க நாளைக்கு ஆளுங்கட்சியா வந்து இவங்க குட்டெல்லாம் எடுத்து வெளியே விடுறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு விட்டா அப்ப அது வெளியே வரலாம். ஆனா விடுவாங்களா? விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் அங்க நினைச்சாலும் கூட இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? என்னங்க நம்ம நெத்தில என்ன இளிச்சவாயன் எழுதியா வச்சிருக்கு, அவங்க எவ்வளவு கொள்ளடிச்சிருக்காங்க பாருங்க, அதே அமௌண்ட் இல்ல முடிஞ்சா அதை விட கொஞ்சம் கூட நம்ம அடிச்சுட்டு நம்ம வாங்கிட்டு அதுக்கு அப்புறமா இந்த விஷயம் எல்லாம் இன்னிலிருந்து அந்த சட்டம் செல்லாதுன்னு சொல்லிட்டு போட்டு இன்னிலிருந்து ஓப்பனா இருக்கணும்னு சொல்லிட்டு வேணா சட்டம் போடலாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சிலர் என்ன சொல்லுவாங்க? எதுக்குங்க அதெல்லாம் பண்ணிக்கிட்டு? அவங்க போட்ட சட்டத்துல நிறைய மாற்ற வேண்டிய சட்டம், மக்களுக்கு பிரச்சனையா இருக்கிற சட்டம் நிறைய இருக்கு. மக்கள்னா இதை கேள்வி கேட்கவா போறாங்க? அவங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கு. நாம நம்ம வேலையை பார்ப்போம். அந்த பிரச்சனைக்குள்ள ஏதாவது பண்ண முடிஞ்சா பண்ணுவோம். இதெல்லாம் தூக்கி தூரமா போடுங்க, ஓரமா வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்ப அவ்வளவுதானா? டெட் எண்டா? இதெல்லாம் வெளியே வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாதா அப்படின்னா வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்வோம். அங்கதான் ட்விஸ்ட். திடீர்னு திரைக்கத்துல ட்விஸ்ட் வச்ச மாதிரி வந்தாங்க பாருங்க ஒருத்தங்க உள்ள. எல்லாரும் பெஞ்ச் மேல ஏறி நில்லு அப்படின்னு சொல்லிட்டு கையில கொம்பை எடுத்து எங்க அந்த லிஸ்ட்டை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஐயா அந்த லிஸ்ட்டுங்க ஐயா, இந்த லிஸ்ட்டுங்க ஐயா, கணக்கெல்லாம் ரெடி பண்ண ஐயா, அது கொஞ்சம் நாள் ஆகையா அப்படின்னு சொல்லிட்டு கதை விட்டு உருட்டி எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு பார்த்தா கொம்பை மறுபடியும் எடுத்து காட்டி மரியாதையா கொடுக்குறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வேற வழி இல்லாம அந்த கணக்கை கொடுக்க வேண்டியதா போயிடுச்சு. மொத்தமா கணக்கு வெளியே வந்துருச்சு. இனி இவங்க ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா ஓப்பனா கொஞ்சம் வாங்கிட்டு மறைவில கொஞ்சம் வாங்குவாங்க. இவங்க தான் சட்டம் போட்டுமே இனி யாரும் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற நம்பிக்கையில எக்கச்சக்கமா இதுலயே வாங்கிட்டாங்க. இப்ப அவங்களுக்கு சொந்த செலவுல சுண்ணி வச்ச மாதிரி ஆயிடுச்சு இல்ல. இதுக்கு யார் வந்து என்ன முட்டு கொடுக்க முடியும்? இதுல வெளியே வந்தது பணம் எவ்வளவு வாங்கினாங்கன்றது மட்டும் இல்ல, எப்ப வாங்கினாங்க அப்படின்றதும் வெளியே வந்திருக்குல்ல. அப்படி பார்க்கும்போது இங்க இருக்கிற ஏஜென்சி சில பாத்தீங்கன்னா போய் ரைடு விட்டாங்கல்ல, அதோட சேர்த்து பார்த்தா முன்னாடி கொடுக்காதவங்க எல்லாம் இப்ப வாரி கொடுக்குறாங்க. ரைடுக்கு அப்புறமா முன்னாடி கொஞ்சமா கொடுத்தவங்க இப்ப அதிகமா வாரி கொடுக்குறாங்க. என்னடா இது போங்கு? அப்ப ரைடு போனதே எக்ஸ்ட்ரா வாங்க தானா அப்படிங்கிற அந்த டவுட் வரும்ல. ரொம்ப இயல்பா. இதுல என்ன சந்தேகம்? அப்படியெல்லாம் நடக்கல, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அது ஜஸ்ட் அ கோஇன்சிடென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பினான்ஸ் மினிஸ்டர் மேடம் வந்து சொல்றாங்க. இங்க காதுல பூ வைக்கலாம், மேடம் பூச்செடியே வச்சுட்டு ஐ மேக் சென்ஸ் அப்படின்றாங்க. எங்க நாங்க வேற அமைப்புங்க, அவங்க வேற தன்னாட்சி அமைப்பு மாறிங்க. நாங்க அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதே இல்லைங்க. அவங்க சுயமா முடிவெடுத்து வேலை பார்க்கறாங்க. எங்களுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லைங்க, நம்புங்க அப்படின்னு சொல்றாங்க. குழந்தை கூட நம்பாத விஷயத்த சரி நம்ம நம்பி தொலைவோம் ஒரு பேச்சுக்காக அப்படின்னு வச்சாலும் இவங்க வேற அவங்க வேற 2 பேர் இருக்கிறதுனால கோஇன்சிடென்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது இந்த பக்கம். அப்படியே அந்த பக்கம் போங்க, பர்ஸ்பெக்டிவை மாத்துங்க. இங்க ரைட்ல சிக்கினதும் ஒரே ஆளு, பணத்தை வாரி கொடுத்ததும் ஒரே ஆளு. இப்ப எப்படிங்க அதை கோஇன்சிடென்ஸ் அப்படின்னு சொல்லுவீங்க? 2 பேர் இருந்தா தானங்க கோஇன்சிடென்ஸ். ஒரே ஒரு ஆள் இருக்கும்போது எப்படிங்க அது கோஇன்சிடென்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா பதில் இருக்காது.
சரி, அவங்க உருட்டிட்டு அப்படியே எஸ்கேப் ஆகட்டும். இங்க ஒருத்தர் இருக்காருல்ல, உலக உத்தமர் அண்ணாமலை சார், அவர் என்னங்க முட்டு கொடுக்க முடியும்? இதுக்கெல்லாம் எப்படிங்க முட்டு கொடுக்க முடியும்? முடிஞ்சதுங்க கதை. தலையில துண்டை போட்டு குப்புறப்படுத்தி தூங்கிட்டு இருப்பாருங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அங்கதான் மறுபடியும் ட்விஸ்ட். வந்தாரு அண்ணாமலை சார் வந்தாரு, வந்து கேட்டாரு பாருங்க ஒரு கேள்வி. இந்த வடிவேலு காமெடியில பாத்தீங்கன்னா, எக்ஸ்கியூஸ் மீ, இந்த அட்ரஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் அவர் ஷாக் ஆவார்ல, அந்த மாதிரியான ஒரு ஷாக்கை கொடுத்துட்டாருங்க. கேட்டாரு பாருங்க ஒரு கேள்வி. ஏங்க, ஒரு ஸ்டேட்ல இருக்கவங்களே 600 கோடி வாங்கியிருக்காங்க அப்படின்னா நாங்க 18 ஸ்டேட்ல இருக்கங்க. 18 × 600 எவ்வளோ வருது? கூட்டி கழிச்சு பாருங்க. அப்ப நாங்க எவ்வளோ வாங்கியிருக்கணும், ஏங்க எவ்வளோ கொள்ளை அடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, ஏங்க நாங்க எவ்வளோ கொள்ளை அடிச்சிருக்கணும், என்னங்க லாஜிக் பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு பதில கொடுக்குறாருங்க அவர். அவ்வளோ கான்பிடென்ட்டா பத்திரிகையாளர்களும் கேள்வி கேட்பாங்கன்னு பார்த்தா ஒருத்தரும் கேட்கல. இங்க ஒரு ஸ்டேட்ல இருந்தும் கொடுக்குறோம்ல டாக்ஸ், எல்லா ஸ்டேட்டும் ஒரே அமௌண்ட்டை கொடுக்குறாங்களா? எல்லா மாநிலத்திலிருந்தும் வாடகை வாங்குற மாதிரி இவங்க ஒரே அமௌண்ட்டா வாங்குறாங்களா? எல்லா ஸ்டேட்டுடைய ஜிடிபியும் ஒன்னா? எல்லா ஸ்டேட்ல இருக்கிற பிசினஸ் மேனும் ஒரே லெவல்ல ப்ராஃபிட் பாக்குறாங்களா? கிடையாது இல்ல. அப்புறம் எப்படி எங்கிருந்து அந்த 18 × 600 வரும்? கேட்க மாட்டாங்க. யாராவது கேட்டாதானே அவர் பதில் சொல்லணும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த பிரஸ் மீட்டை பார்த்ததும் தான் எனக்கு ஒன்று புரியுது. இந்த உலகத்திலேயே ஜாப் செக்யூரிட்டி இல்லாத ஒரே வேலை எது அப்படின்னா இந்த ரிப்போர்ட்டர்ஸை போய் நிக்கிறதா அப்படின்னு நினைக்கிறேன். கேள்வி கேட்காமையும் இருக்க முடியாது, கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்டா அவங்க பதிலுக்கு உருட்டுவாங்க. ரெண்டாவது கேள்வி ஒன்று அதுல இருந்து கேட்டோன்னு வச்சுங்களேன், உடனே கேட்பாங்க, உன் பேர் என்ன, என்ன சேனல் நீ அப்படின்னு கேட்பாங்க. அடுத்து நேரா அந்த சேனலுக்கு போன் அடிச்சு அங்க ஏறுன்னு ஏறுவாங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஆள் பாத்தீங்கன்னா இங்க போன் போட்டு இவருக்கு ரிவீட் அடிப்பாரு. எதுக்கு இந்த வம்பு? போனமா, கேமரா ஆன் பண்ணுமா, ஒப்புக்கு ஒரு கேள்வியை கேட்டோமா, அவங்க என்ன உருட்டினாலும் அப்படியே ரெக்கார்ட் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்து கொடுத்தோமா, போதண்டா வேலை அவ்வளோதான்டா அப்படின்னு நினைச்சு போயிடுறாங்க. ஏன்னா வேலை முக்கியம் இல்ல. அவங்க வாங்கினது 600 கோடி, நீங்க வாங்கினது 6000 கோடி, 10 மடங்கு அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கணக்கு சொன்னா, அண்ணா அண்ணா அதை அப்படி பார்க்க கூடாதுன்னா, அது 1 மடங்குன்னா நாங்க 18 மடங்கு இல்லைன்னா வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புது கணக்கு சொல்ற. அப்படி அதாவது மேடம் காதல பூ வைக்கிறதுக்கு பதில் பூச்செடியே வச்சாங்கல்ல, இங்க அண்ணாத்த பாத்தீங்கன்னா பூந்தோட்டத்தை வைக்க பாக்குறாரு. இதுதான் இவங்க வாங்கின ஒட்டுமொத்த அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சொல்லவே முடியாது. இதுல பெண்டிங் கணக்கு வேற இருக்கு, பேலன்ஸ் இருக்கு. அது மட்டுமே இல்லாம இந்த வழியிலேயே மொத்தமும் அவங்க வாங்கியிருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன் தெரியுமா? டாப் பணக்காரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அறியப்படுறவங்க கணக்கே இதுல வரல பெருசா. ஃபியூச்சர் கேமிங் அப்படிங்கிற பேர்ல இந்த லாட்ரி மார்டின் இருக்காருல்ல, அவர் தான் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா அள்ளி தெளிச்சிருக்காரு பணத்தை. பாரபட்சம் பார்க்காம கொடுத்திருக்கிறாரு. சார் கொடுத்த டொனேஷனே இவ்வளோ அப்படின்னா அப்ப அவர் சம்பாரிச்சது எவ்வளோ, லாபம் எவ்வளோ? அங்க ஒரு ட்விஸ்ட் நடந்து அந்த கணக்கெல்லாம் வெளியே வராமையா போயிட போகுது. வரும்ல, வரும்போது டீட்டெயிலா பேசலாம். இப்ப மாரல் ஆஃப் த ஸ்டோரிக்கு வந்தோம் அப்படின்னா, மாரல் ஆஃப் த ஸ்டோரியா அப்படின்னா எஸ், மாரல் ஆஃப் த ஸ்டோரி இருக்கே. இதுல நம்ம லைஃப்ல சின்னதா ஏதாவது ஒரு டெட் எண்ட் மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்தாலே அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு முடங்கி போயிட்டு உட்கார்ந்துடுறோம். இப்ப சொன்ன அந்த சம்பவம் எல்லாம் நினைச்சு பாருங்க. இதுல இருந்தெல்லாம் யாராவது மீண்டு வர முடியுமா? ஆனா வந்திருக்கிறாங்களே, உருட்டிட்டு அசால்ட்டா தள்ளிட்டு போயிட்டே இருக்கிறாங்களே. டெட் எண்டுன்னு நினைச்சா வேற ஒரு விண்டோ ஓபன் பண்ணி எகிரி குதிச்சு போயிட்டே இருக்கிறாங்கல்ல. சிலர்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலை முடிவுக்கே போயிடுறாங்க. அந்த மாதிரியான சுச்சுவேஷன் உங்க லைஃப்ல வந்துச்சுன்னா இந்த சம்பவம் எல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு டெட் எண்டு அப்படின்னு நினைக்கும் போது உங்களுக்கு ஒரு விண்டோ திறக்குதோ இல்லையோ, விண்டோ திறக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமா வரும். ரீசெண்டா ஒரு கிளிப் ஒன்று ட்விட்டர்ல பார்த்த, டிடிவி தினகரன் பிரஸ் மீட் கொடுத்துட்டு இருக்காரு. அங்க பத்திரிகையாளர்லாம் பாத்தீங்கன்னா அவரை ஃபேஸ் பண்ணி ஆர்வமா நின்றுட்டு ரெக்கார்ட் பண்ணிருக்கிறாங்க. ஆனா அதுக்கு நடுவுல ஒருத்தர் பாத்தீங்கன்னா திரும்பி நின்று அந்த கூட்டத்தோட சேர்த்து செல்ஃபி எடுத்துட்டு இருக்காரு. யோ ஏயா இப்படி கொடுமை பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அங்க மத்தவங்க பேசுறது கலாய்க்கிறதுலாம் வருது. அதை வச்சு நிறைய பேர் ட்ரோல் பண்ணிருக்கிறாங்க. ஆனா ஆக்சுவலா அங்க ஒருத்தர் செல்ஃபி எடுத்தார்ல, அவர் மாதிரி தள்ளி நின்று பார்த்தோன்னு வச்சுங்களேன், டென்ஷனே ஆக தேவையில்ல. நோ பிபி, நோ டென்ஷன், என்டர்டைன்மெண்ட் நிச்சயம். இந்த எலெக்ஷன் 2024 சீரீஸ்ல கண்டென்ட் இருக்கோ இல்லையோ, என்டர்டைன்மெண்ட் இருக்கோ இல்லையோ, மாரல் ஆஃப் த ஸ்டோரி நிச்சயமா இருக்கும். ஸோ சந்திக்கலாம்.